வெல்கம் டு ஹரி கேலரி. இன்றைக்கும் பேக் நெக் டிசைன் தான் பார்க்க போகிறோம். இதில் ரிங் நாட் ஜர்தோசி ஒர்க்கெல்லாம் இருக்குது. அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ப்ளவுஸோட சாரீ கலர் வந்து நல்ல பிங்க், ராணி பிங்க்கு. இதுதான் அந்த சாரியோட கலர். ஃபுல்லாகவே நம்ம த்ரெட் ஒர்க் தான் பண்ண போகிறோம். ஜர்தோசி ஒர்க்கும் இடையில வரும். நம்ம ஃப்ளார் போட்டு அதில் வந்துட்டு லீஃப்க்கு வந்துட்டு ஜர்தோசி ஒர்க் பண்ண போகிறோம். அவ்வளோதான், சிம்பிள். நம்ம ட்ரேசிங் அவ்வளோவா பண்ண போகிறதில்ல. எப்பயும் போல் ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு ட்ரா பண்ணிக்க போகிறோம், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு ஒரு 3 லைன் இல்லை 2 லைனுக்கு வந்துட்டு ஜரி ஒர்க் ஃபுல்லாக செயின் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து டெய்லர்ஸ்க்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 3 லைன் கொடுத்துருங்க. அப்போ தான் அவங்க நம்ம பீட்ஸு ஒர்க்கெல்லாம் வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஸோ ஃபுல்லாகவே ஜரியில் ஒரு 2 லைன் 3 லைன் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஜர்தோசியில் எம்போசிங்க்கு ஸ்ட்ரைட்டாகவே நம்ம வந்து ஜர்தோசி எம்போசிங் கொடுத்துடலாம். ஏன்னா அவங்க கொடுத்த டிசைனை வந்து நம்ம அப்படியே டிட்டோவாக பண்ண போகிறோம். எம்போசிங் அப்படிங்கிறனால கொஞ்சம் பெருசு பெருசாக நமக்கு கொடுத்துருக்கேன். கொஞ்சம் ஒரே ஒரு ஜர்தோசி அளவு நூல் அளவு விட்டுட்டு நம்ம இப்போ எந்த ஜர்தோசி போடுறோமோ அதே ஜர்தோசி அளவு விட்டால் போதும். ஏன்னா நம்ம வந்துட்டு எம்போசிங் தான் ஒரு 3 பீடாக தான் வந்து வச்சு அட்டாச் பண்ண போகிறோம். நார்மல் சுகர் பீட் கிடையாது, கான்ட்ராஸ்டாக இருக்கிற கோல்டு கலர் பீட் தான் வைக்க போகிறோம். ஸோ ஃபுல்லாக வச்சு முடிச்சாச்சு எம்போசிங்க்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கோல்டு கலர் கான்ட்ராஸ்டாக இருக்கிற பீட் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு 2 வச்சுப்போம், அதுக்கப்புறம் மறுபடியும் 3 வச்சுப்போம். நீங்கள் 4 வைக்கிறதுனால ஓகே, பட் 4 விட 3 இன்னும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். எப்பயும் போல் லாங் ஸ்டிச்சு, ஷார்ட் ஸ்டிச்சு, எகெயின் எம்டியாக த்ரெட் கொண்டு போயிட்டு மேலே கொண்டு போயிட்டு மறுபடியும் 3 பீடு வச்சுட்டு லாங் ஸ்டிச்சு, ஷார்ட் ஸ்டிச்சு. சேம் இதே தான் கடைசி வரைக்கும் கொண்டு போகிறோம். இந்த டர்ன்ஸ் எந்த இடத்துலையுமே வந்துட்டு இது சேஞ்ச் ஆகாது. அப்படியே எடுத்துகிட்டு போனீங்கன்னா அந்த பீடோடைய கவுண்ட்டு சேஞ்ச் ஆகாததுனால உங்களுக்கு கடைசி வரைக்கும் சேம் ஒரே மாதிரி ஷேப்பில் வரும். நெக் ஃபுல்லாகவே இதே சேம் இதே தான். இதுக்கப்புறம் ஜரி லைன் போட்டுட்டு காட்டுறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுக்கப்புறமும் ஒரு லைன் ஜரி லைன் போட்டாச்சு. நான் ஆக்சுவலாக ட்ரேசிங் பண்ணி முடிச்சிட்டேன். ஆனால் அது எப்படி பண்ணேன்றது உங்களுக்கு காட்டுறேன். அதாவது ட்ரேசிங்களோடைய ஒரே ஒரு மோட்டிவ் இதுதான். இதை தான் வச்சு நம்ம ஃபுல்லாக ப்ளவுஸ் ஃபுல்லாகவே போட போகிறோம். நான் சொன்ன மாதிரி இது டிட்டோவோ ப்ளவுஸ் பிக்சரில் அவங்க என்ன கொடுத்தாங்களோ அதை தான் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். அடுத்து இந்த ரவுண்ட் சரியாக வரல அப்படின்னா இந்த க்ளூவோட கேப் எடுத்துக்கோங்க. இது சின்ன ரவுண்டுக்கு, இது பெரிய ரவுண்டுக்கு, அந்த மாதிரி மெஷர் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ லீஃபுடைய ஷேப்பும் சேம் ஈவனாக வர வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அந்த மோட்டிஃபோடைய சைஸ் வந்து ஒரே மாதிரி வரணும். ஸோ அதனால் நான் ட்ரா பண்ணி அதை மார்க் பண்ணியிருந்தேன். இது வந்து 8 த்ரெட்ஸ் எடுத்து 16 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். த்ரெட்டோட கவுண்ட் இது. அடுத்து வந்து நம்ம அப்படியே கீழே இருந்து நீடில் எடுத்து ரிங் நாட் தான் போட போகிறோம். ஸோ அதை வந்து உங்களுக்கு நான் ஸ்லோவாகவே காட்டுறேன் எப்படின்னு. நம்ம ஃபஸ்ட்டு இந்த சின்ன ரிங்கில் வந்து போட்டுக்கலாம், சின்ன ரவுண்டில் போட்டுக்கலாம். லைட்டாக சின்ன கேப் மட்டும் விட்டுட்டு அது பீடு வைக்கிறதுக்கு ஒரே ஒரு வளைச்சி ஒரு சுற்றி அப்படியே நம்ம வந்து த்ரெட்டை ஈவன் பண்ணிக்கணும். சிக்கில்லாத மாதிரிக்கு ஈவன் பண்ணிவிட்டு லைட்டாக புஷ் கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் த்ரெட்டு வந்து வெளியே தெரிகிற மாதிரி இருக்கும். அதுதான் நம்மளை ரிங்குக்கு விடுறது. நீங்கள் வந்து கீழே பிடிக்காமல் நீடிலோட ஜாயின் ஆகி வர்ற த்ரெட்டை பிடிச்சிக்கணும். அப்படி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த மெஷர் சேஞ்ச் ஆகாது. உங்களுக்கு வந்து அந்த ரிங் வந்து நீட்டாக வரும். ஸோ நல்லா கவனிங்க. இப்போ நான் இழுக்கணும். நீடிலுக்கு பின்னாடி இருக்கிற த்ரெட்டை பிடிச்சிக்கணும். நம்ம லூஸ் விடுற த்ரெட்டை பிடிக்கக்கூடாது. நீடிலுக்கு பின்னாடி இருக்கிற த்ரெட்டை பிடிச்சிக்கணும். த்ரெட்டு வந்து மோட்டிஃபை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி பின்னாடி போட்டுக்கணும். மோட்டிஃப்க்கு முன்னாடியே பின்னாடியே போட்டுக்கலாம். ஆனால் அது வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவ்வளோதான். இதை ஃபுல்லாக இழுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக போயிட்டு முடிச்சு விழுந்துடும். நான் இதை உங்களுக்கு ஸ்லோவாகவே செஞ்சு மறுபடியும் காட்டுறேன். இப்போது ரிங் வந்து நீட்டாக விழுந்துடும். நான் வந்து இது ரொம்ப ஸ்லோவாக உங்களுக்கு காட்டுறேன். ஸோ மறுபடியும் ஸ்லோவாகவே உங்களுக்கு காட்டுறேன். ஃபர்ஸ்ட்டு நீடில் கீழேருந்து
பர்ஃபெக்டாக அந்த பாயிண்ட்லேருந்து கொஞ்சம் தள்ளி எடுத்துக்கணும். எடுத்துட்டு த்ரெட்டை ஒரு சுற்றிட்டு அப்படியே கொஞ்சம் தள்ளி ஒரு பஞ்ச் பண்ணிக்கணும் கீழே. அந்த நீடில் சுற்றி இருக்கிற த்ரெட்டு வந்து சிக்கு இல்லாமல் இருக்கணும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. சிக்கு இல்லாமல் வச்சுட்டு கீழே பஞ்ச் பண்ணி த்ரெட்டு வந்து ஈவனாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு நீடிலுக்கு பின்னாடி இருக்கிற த்ரெட்டை பிடிச்சிட்டு அப்படியே கீழே இழுத்துடணும். இழுக்கிறேன்னு சொல்லிட்டு கிளாத்திலேருந்து வர்ற த்ரெட்டை இழுத்தீங்க அப்படின்னா அது ஃப்ரெஞ்ச் நாட் மாதிரி ஆயிரும். ஸோ நீடிலிருந்து வர்ற த்ரெட்டை தான் வந்துட்டு கண்டினியூவாக போகிற த்ரெட்டை தான் வந்து நம்ம பிடிச்சிக்கணும். இதுக்கு மேலேயும் ஒரு சிம்பிள் மெத்தட் வந்து எனக்கு வந்து தோணுச்சு. ஸோ அதையும் வந்து நான் உங்களுக்கு வந்து லைவ்லேயோ இல்லை ஒரு ஷார்ட்ஸ்லேயோ போட்டு காட்டுறேன். ஒரு வலை வளைச்சி அப்படியே கீழே இறக்கிட்டு, இது வந்து பழைய மெத்தட். இப்படி ரிங் இருக்கும்போதே அப்படியே அதை பிடிச்சிட்டு ரிங்கை பிடிச்ச மாதிரியே கீழே இழுக்கிறது. இதில் என்ன ஆகும் அப்படின்னா ஏதாவது ஒரு மோட்டிஃபில் போய் பிடிச்சி இழுத்துக்கும். ஸோ இப்போவே பக்கத்தில் போட்டிருக்க ரிங்கில் போய் இழுத்துக்கும். இது வந்து பழைய மெத்தட். அதனால் உங்களுக்கு நான் பழைய மெத்தடையும் போட்டு காட்டுறேன். இது வந்து நான் முன்னாடி இருந்து ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன் மெத்தட் தான் இது. பட் இதில் வந்துட்டு பிடிச்சி இழுக்கிற அந்த பிரச்சனை இருக்குது. நான் முன்னாடி ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்ததில் வந்து த்ரெட்டை நம்ம பிடிச்சிக்கிறதுனால எதுலேயும் போய் பிடிச்சி இழுக்காது. ஸோ ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து பழைய மெத்தட். ஸ்டார்டிங்கில் பழகும்போது இதை கூட பழகிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ப்ராக்டிஸ் நிறைய பண்ணணும். பண்ணிங்கன்னா இந்த ரிங் நாட் வந்துடும். ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்தது இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிற மெத்தட். இது என்னுடைய பழைய மெத்தட். ரிங்கை பிடிச்சிக்கிட்டு த்ரெட்டை ஃபுல்லாக கீழே இழுக்கிறது. ஸோ இது பழைய மெத்தட் தான். பட் இதை விட நான் ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்த மெத்தட் ரொம்ப ரொம்ப ஈஸி. நீடில் ஃபாலோ பண்ணி வர த்ரெட்டை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அழகாக ரிங் நாட்டு விழுந்துடும். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு ரிங் நாட் வந்து சேம் இதே ஒர்க் தான். ஸோ ஃபுல்லாக எல்லாத்துக்கும் எல்லா ரவுண்டுக்கும் ரிங் நாட் போட்டு முடிச்சுட்டு காட்டுறேன். ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து சென்டரில் வந்துட்டு ஒரு ஒயிட் பேர்ல் வைக்கிறோம். ஒயிட் பேர்லோடைய சைஸ் வந்து 3 mm. இது வைக்கும்போது கொஞ்சம் கவனமாக வைக்கணும். நார்மல் ஸ்ட்ரிங் த்ரெட் யூஸ் பண்ணி வைப்பீங்க. சேம் டைம் வந்து பின்னாடி இருக்கிற ரிங் நாட்டோட த்ரெட்டை வந்து பிடிச்சி இழுத்துறாமல் வச்சுக்கோங்க. ஏன்னா கண்டிப்பாக பிடிச்சி இழுக்கும். எனக்கு கொஞ்சமாவது அந்த த்ரெட்டு இருக்கும் இல்லையா, லைட்டாக லூஸ் இருக்கும். ஸோ அதுலேருந்து பிடிச்சி இழுத்துக்கும். எல்லா சென்டர்லேயும் இந்த மாதிரி நம்பர் 3 ஒயிட் பேர்ல் வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு வந்துட்டு லீஃப் போடுறது எப்படின்னு காட்டுறேன். என் நாட் போடுறதுனாலும் போட்டுக்கோங்க, இல்லை மாட்டி விடுறதுனாலும் மாட்டி விட்டுக்கோங்க. என்ன நாட் போடுறத விட மாட்டி விடுறது ரொம்ப ஈஸி. ஸோ அதனால் அதை பண்ணிக்கலாம். ஆனால் எல்லா மாட்டி விடுற மெத்தட்ஸ்லேயும் லாஸ்ட்டாக போடும்போது லாஸ்ட் பீடு வைக்கும்போது நீங்கள் என் நாட் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஜர்தோசி. நம்ம இந்த கொடி மாதிரி வருது இல்லையா, அதில் வந்துட்டு ஸ்டெம் ஸ்டிச் கொடுக்க போகிறோம். ஜர்தோசி ஸ்டெம் ஸ்டிச் கொடுக்க போகிறோம். இதுக்கு வந்து நான் பெரிய சைஸ் ஜர்தோசி எடுத்திருக்கேன். கொஞ்சம் கிளிட்டராக இருக்கும் இல்லையா, அந்த ஜர்தோசி தான் எடுத்திருக்கேன். சின்ன ஜர்தோசி கிடையாது இது. ஸ்டெம் ஸ்டிச் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். லாங் ஜர்தோசி வச்சுட்டு லாக் ஸ்டிச் போட்டு மறுபடியும் அதோட சென்டர் போயிட்டு லைட்டாக விலக்கி விட்டுட்டு மறுபடியும் ஒரு லாங் ஜர்தோசி. எகெயின் மறுபடியும் லாங் ஸ்டிச்சு ஷார்ட் ஸ்டிச், மறுபடியும் சென்டர் போயிட்டு லைட்டாக விலக்கி விட்டுட்டு மறுபடியும் லாங் ஸ்டிச்சு ஷார்ட் ஸ்டிச் போட்டோம்னா மறுபடியும் ஜர்தோசி அட்டாச் பண்ணுவோம். சேம் இதே ப்ராசஸ் தான். லாங்காக வரும்போது உங்களுக்கு அது ஒரு கொடி மாதிரி இருக்கும். நம்ம தாலி கொடி சொல்லுவோம் இல்லையா, முறுக்காக இருக்கும். ஸோ அந்த கொடி மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ரொம்ப லாங்காக போட்டிங்கன்னா ஸ்லீவில் ரொம்ப நல்லா தெரியும். நான் உங்களுக்கு வந்து ஸ்லீவோடைய பிக்சர்ஸை வந்துட்டு லாஸ்ட்டாக உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ அது பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா தெரியும். நல்லா லாங்காக இருக்கும். ஸோ அதில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ஸ்டெம் ஸ்டிச். லாஸ்ட் வரைக்கும் அந்த ஃப்ளாரை டச் பண்ணுற வரைக்கும் ஸ்டெம் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இப்போ என் நாட் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த சின்ன லீஃப் இருக்கு இல்லையா, அது எப்படின்னு பார்த்துக்கலாம். என்ன எம்போசிங்கும் கொடுக்காம ஒரு 5 கவுண்ட் ஆர் 6 கவுண்ட்டில் வந்துட்டு சின்ன ஜர்தோசி எடுத்துக்கணும். சின்ன ஜர்தோசி எடுத்துகிட்டு அப்படியே லைனாக வைக்கிற மாதிரி வச்சுட்டோன்னா உங்களுக்கு எந்த மெஷரும் தேவையில்லை, எந்த ட்ராயிங்கும் தேவையில்லை. லாங் ஸ்டிச்சு ஷார்ட் ஸ்டிச், மறுபடியும் அகெயின் எம்டியாக லாங் ஸ்டிச்சு ஷார்ட் ஸ்டிச் போட்டுட்டு இப்போ ஜர்தோசி அட்டாச் பண்ணிக்கணும். இந்த ஜர்தோசி எல்லாமே சேம் சைஸில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எகெயின்
நம்ம இந்த ஸ்டெம் ஸ்டிச் போடுற மாதிரி தான், பட் வந்து ஒரு நூல் அளவு மட்டும் தான் விடுறோம். அந்த சென்டரில் பஞ்ச் பண்ணாமல் ஒரு நூல் அளவு மட்டும் டிஃப்ரெண்ட் விட்டு பஞ்ச் பண்ணி எடுத்தோன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். எகெயின் லாங் ஸ்டிச்சு ஷார்ட் ஸ்டிச் போட்டு மறுபடியும் பழைய ஜர்தோசியோட முன்னாடி வச்ச ஜர்தோசியோட கொஞ்சம் ஒரு பாயிண்ட் தள்ளி பஞ்ச் பண்ணி எடுத்துக்கிறோம். இதுவே ஒரு 5 ஜர்தோசி பீஸ் வச்சிங்கன்னா போதும். ஸோ இந்த மாதிரி கவுண்டில் வைக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக வேலை முடியும். ஜர்தோசி ஒர்க்குன்றதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம். இந்த மாதிரி கம்மியாக கவுண்ட்ஸ் எல்லாம் வச்சோன்னாவே லீஃப் சூப்பராக இருக்கும். இது கம்ப்ளீட் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள். சேம் இந்த லீஃபும் அதே மாதிரி தான். ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எல்லா லீஃபையும் போட்டு முடிச்சுட்டு லுக் காட்டுறேன். ஸ்டெம் ஸ்டிச் அண்ட் அந்த லீஃப் ஸ்டிச் ஃபுல்லாகவே போட்டு முடிச்சிட்டோம். இப்போ இந்த குட்டி குட்டி கேப் இருக்கு இல்லையா, அதுலெல்லாம் சுகர் பீடில் வந்துட்டு 3 இந்த அக்கு மாதிரி வைப்போம் இல்லையா, அது மாதிரி ஃபுல்லாக வச்சிடலாம். வச்சுட்டு மாட்டி தான் விட போகிறோம். நம்ம எண்டு நாட் போட போகிறதில்ல. ஏன்னா இதில் வந்துட்டு ரொம்ப ஃபுல்லாகவே வந்துட்டு நம்ம அந்த ஒர்க் தான் பண்ண போகிறோம். ஒரு சின்ன சின்ன கேப் மட்டும் விட்டுட்டு அந்த கேப்பில் வந்துட்டு நம்ம வந்து சீக்வன்ஸ் யூஸ் பண்ணி போடுவோம், ஒரு மோட்டிவ் போடுவோம். ஸோ அதுக்காக கேப் விட்டுட்டு மற்ற எல்லா இடத்துலையும் இது மாதிரி குட்டி குட்டியாக எல்லாம் ரொம்ப நெருக்கமாக இருக்கிற மாதிரி வைக்க போகிறோம். ஃபுல்லாக முடிச்சுட்டு காட்டுறேன். ஃபுல்லாக சுகர் பீடு ஒர்க் முடிச்சாச்சு. இப்போ நான் மோட்டிவ் சொன்னேன் இல்லையா, அதுதான் இந்த குட்டி குட்டி கேப் இருக்கு இல்லையா ரோஸ்க்கு பக்கத்தில், அதில் வந்துட்டு நம்ம எப்பயும் போல் பட்டன் ஹோல் ஸ்டிச்சஸ்க்கெல்லாம் வந்துட்டு லைன் போடுவோம் இல்லையா, அது மாதிரி ஒரு 6 லைன்ஸ் வர்ற மாதிரி போடுறோம். ஃபஸ்ட்டு இன்ட் மார்க்கு, அப்புறம் ப்ளஸ் மார்க் மாதிரி போட்டு அது சென்டரில் ஒரு டாட் மாதிரி வச்சுக்கோங்க. சென்டரில் நம்ம வைப்போம், இருந்தாலும் அது வந்துட்டு ஒரு கேப் இருக்கணும் இல்லையா, தெரியணும் இல்லையா, அதுக்காக. இப்போ சீக்வன்ஸ் யூஸ் பண்ணி தான் அந்த மோட்டிவ். சீக்வன்ஸ் அண்ட் லாங் ஃப்ரெஞ்ச் நாட். சீக்வன்ஸ் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்கும். ஸோ அதை லைட்டாக பிரித்து விட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். 1, 2 அந்த மாதிரி இருந்தால் பரவாயில்ல, பஞ்சை ஒட்டியிருக்கும். ஸோ அதனால அந்த மாதிரி பிரித்து விட்டுக்கணும். சேம் இந்த ஒர்க்கை எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு இந்த பக்கமாக வச்சுக்கணும். வச்சுட்டு லாங் ஃப்ரெஞ்ச் நாட் தான், ரொம்ப பக்கத்துலேயே தான் அந்த லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போட போகிறோம். ஒரு 2 பாயிண்ட் அளவுக்கு. உங்களுக்கே தெரியும் அந்த டேப்பில் வந்து 2 பாயிண்ட் 1 பாயிண்ட் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த அளவுக்கு மட்டும் விட்டு அந்த சீக்வன்ஸை வச்சுட்டு லாங் ஃப்ரெஞ்ச் நாட் நீடில் மேலே எடுத்துட்டு த்ரெட்டை ஒரு சுற்றி சீக்வன்ஸை வச்சுட்டு அந்த லைனில் ஒரு 2 பாயிண்ட் தள்ளி பஞ்ச் பண்ணி கீழே நீடில் இறக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வித் சீக்வன்ஸ் மோட்டிவ். சேம் அதே தான், ஒரு சுற்றி சீக்வன்ஸோடு வச்சு கீழே பஞ்ச் பண்ணி நீடில் ஃபுல்லாக எடுத்துட்டோன்னா மோட்டிவ் கிடச்சிரும். இது ஃபுல்லாக போட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு லுக் இப்படி தான் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து சென்டரில் நம்ம கண்டிப்பாக வந்துட்டு ஒரு ஸ்டோன் வைப்போம். அது நார்மல் ஸ்டோன் வைக்காமல் ஜர்கான் ஸ்டோன் வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் ஜர்கான் ஸ்டோனே வச்சுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து நார்மல் ஸ்டோனுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கும். நான் வந்து ஸ்பேஸே இல்லாமல் ஜர்கான் ஸ்டோனுக்காக தான் அந்த ஸ்பேஸ் இல்லாமல் வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம சக்கரி எதுவும் வைக்காமல் வைக்கிறோம் இல்லையா, ஸோ அந்த ஸ்பேஸ் இல்லாமல் இருக்கும்போது ஜர்கான் ஸ்டோன் வந்து நல்லா நிற்கும். பார்க்குறதுக்கே ரொம்ப கிளிட்டரிங்காக தெரியும். கொஞ்சம் லுக் வந்து ராயலாக இருக்கும். நம்ம நார்மல் ஸ்டோன் வைக்கிறத விட ஜர்கான் ஸ்டோன் வச்சிங்கன்னா லுக் வந்து நம்மளுக்கு ரொம்ப ராயலாக இருக்கும். சேம் இதே மாதிரி எல்லா பக்கமும் வச்சுக்கலாம். கொஞ்சம் க்ளூ எக்ஸ்ட்ராவாகவே வச்சுக்கோங்க. க்ளூ வந்து ட்ரை ஆயிடுச்சுன்னா தெரியாது, கான்ட்ராஸ்டாக இருக்கும். சேம் அதே 8 லைன்ஸ் போட்டுட்டு இப்போ வந்து 2 பீடு, அதாவது 2 சுகர் பீட், ஒரு சீக்வன்ஸ் அந்த மாதிரி வைக்க போகிறோம். இப்படி சீக்வன்ஸை எடுத்துகிட்டு 2 சுகர் பீட், அவ்வளோதான். அடுத்து அப்படியே கண்டினியூ பண்ணி லாங் ஸ்டிச்சு ஷார்ட் ஸ்டிச்சு எகெயின் சீக்வன்ஸோடு சேர்த்து 2 சுகர் பீட், மறுபடியும் லாங் ஸ்டிச், மறுபடியும் சீக்வன்ஸ் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். பட் இப்படி சீக்வன்ஸை சேர்த்து வைக்கிறது வந்து உங்களுக்கு டைம் எடுக்கும். நான் அதனால தான் ஒரு மோட்டிவ்க்கு 2 டிஃப்ரெண்ட்டான மெத்தட் சொல்லித்தரேன், டிப்ஸ் சொல்லித்தரேன். ஸோ அப்படி போடும்போது உங்களுக்கு எந்த மெத்தட் வந்து சீக்கிரமாக டைம் எடுக்குது, சீக்கிரமாக போடுறது முடியுது அப்படின்னு டைமை செக் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு மெத்தட் ஈஸியாக இருக்கும். எனக்கு வந்துட்டு லாங் ஸ்டிச்சு ஷார்ட் ஸ்டிச் போட்டு சீக்வன்ஸை எடுத்து 2 சுகர் பீடோட வச்சு அட்டாச் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ அதேமாதிரி நான் போட்டுக்கிறேன். இதோட சென்டர்லேயும் ஜர்கான் ஸ்டோன் வச்சுருக்கேன், க்ளூ வச்சு ஜர்கான் ஸ்டோன் வச்சுருக்கேன். இது வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு லுக் இப்படி தான் இருக்கும். ரொம்ப சிம்பிள் அண்ட் ராயல் லுக்கு நம்மளுக்கு கிடைக்கும்.
பார்க்குறதுக்கு. நம்ம வந்து டிட்டோவாக நெக்லைன்லேயே அதுதான் கொடுக்கணும்னு அதனால் கொடுத்துட்டோம். இல்லை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வேறு ஏதாவது ஒர்க் கொடுத்தாலும் ரொம்ப அழகாக இருக்கும். அது நம்மளுடைய இஷ்டம் தான் நெக்லைன். ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் லுக் நம்மளுக்கு இப்படி தான் தெரியும். ஸோ இதுக்கப்புறமா நம்ம ஸ்லீவ் டிசைனையும் நான் உங்களுக்கு காட்டிடுறேன். ஸ்லீவ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட், ஒரு லீஃப் மட்டும் ஆட் ஆகி வரும். இதில் வந்துட்டு ஒரு பெரிய லீஃப் போட்டிருக்கேன் இல்லையா, அதுதான் ஆட் ஆகி வரும். கீழே வந்து கர்வாக நம்ம வந்து போட்டிருக்கோம். அந்த பெரிய லீஃப் வந்து வேறு ஒன்றுமே இல்லை, எம்போசிங் கொடுத்து பெரிய, அதாவது ஸ்டெம்முக்கு கொடுத்துருக்க பெரிய ஜர்தோசியவே வந்துட்டு லீஃபில் ஃபில் பண்ணியிருக்கேன். அதாவது லெஃப்ட் சைடு தனியாக ரைட் சைடு தனியாக நம்ம ஃபில் பண்ணுவோம் இல்லையா, அதை தான் வந்து ஃபில் பண்ணியிருக்கேன். ஸோ மற்றபடி சேம் ஒர்க்கு தான். பேக் நெக்கும் ஃப்ரண்ட் நெக்கும் இது தான். நான் உங்களுக்கு வந்து இந்த ப்ளவுஸ் முடிஞ்சு அதோடைய பிக்சர் நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால் நான் உங்களுக்கு வந்து அந்த பிக்சரை வந்து கண்டிப்பாக ஆட் பண்ணுறேன். இதுதான் வந்து அந்த ப்ளவுஸுடைய பிக்சர். இது பேக் நெக். நெக்ஸ்ட் வந்து ஸ்லீவ் காட்டுறேன். ஸ்லீவ் ஆக்சுவலாக வந்து 5 இன்ச்சஸ்க்கு நான் வந்து ஒர்க் பண்ணியிருந்தேன். அது வந்து ஃப்ரேமில் பார்க்கும்போது முக்கால்வாசி ப்ளவுஸ் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆன மாதிரி இருந்துச்சு. மோட்டிஃப் ஓவரால் மோட்டிஃப் இல்லாமல் அந்த ஸ்லீவில் டிசைனையே கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருந்துச்சு. பட் ப்ளவுஸாக பார்க்கும்போது ரொம்ப அழகாக நீட்டாக அவங்க கொடுத்தது டிட்டோவாக பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இப்போ டவுட்ஸை எனக்கு வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளியர் பண்ணுறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.